Okay, cheers. கேரளாவில் இருக்க வர்க்கலா போனப்போ 2 கல்லு கடையில கல்லு ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த கல்லு கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். வர்க்கலா பீச்சை சுத்தி பார்க்க போனப்போ என் கூட ஹாஸ்டல்ல தங்கி இருந்த ஃபாரினர்ஸ்க்கு கல்லு ட்ரை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. சரி வாங்க நம்ம போய் கல்லும் ட்ரை பண்ணுவோம், அதே மாதிரி கேரளாவில் இருக்க லோக்கல் ஃபுட்டும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து போனோம். ஃபர்ஸ்ட் நாள் நம்ம தங்கி இருந்த ஹாஸ்டல்லே வந்து கல்லு கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போனாங்க. அந்த கல்லு கடையில ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் இருந்தது. அது என்னெல்லாம் இருக்குன்றத பாருங்க. தாராவு, டக்கு, இது கப்பா, கொல்லி, இது கிழங்கு, இது என்ன, இதுந்தா மீன் கறி, இது கிரேவி, எந்த கிரேவி, இந்த கிரேவி, இது சிக்கன், ஃபிஷ் தலைக்கறி. ஓகே, இது ஃபிஷ், இது ஃபிஷ் அல்ல, சூரா, அதான் டியூனா. இது கக்கா, இந்த கிளிஞ்சல என்ன சொல்லுவாங்க, ஷெல்லு. இது நண்டு கறி. இது வந்து போர்க்கு கறி. போர்க்குனா பன்னிக்கறி. இது சிக்கனா, நாடன் சிக்கன் கறி. இது லிவர், என்ன எந்த லிவரா, போர்க் லிவர். இது பீஃப் லிவர். பீஃபா, பீஃப் லிவர், அது பீஃப். ஓகே, பின்ன சேச்சி இது ராபிட்டு. ஓகே, ஃபிஷ்ஷு தலைக்கறி. அப்பா, ஒரு பெரிய சைஸு ஃபிஷ்ஷு தலைக்கறி. இது நெய் மீன், வஞ்சிரம் தலை தானே. இதெந்தா மசாலா, என்ன மசாலா, எந்த மசாலா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது சப்பாத்தி, அப்பம். ஓகே, எവിടെ ஷோ. ஓகே, இது ஆர்டர் செய்தால் ரெடி செய்து வரும். ஓகே, ப்ரானு, இது கடமா, இது வந்து நம்ம ஏரி வவ்வால், இது கடல் மீன், இது ஆற்று மீன். இது என்ன சொல்லுவாங்க, ரோகுவா கட்லாவா? கட்லா. இது மட்டிவா. ரெட் பெல்லி. நம்ம ஊர் ஏரி வரால், ஏரி வவ்வால், பேட்மேன். ஓ, காடெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஐயோ, உள்ளே மீன் தலை ஏகப்பட்டது இருக்கு. ஆஹா, கரிமீன் செம்ம சைஸு, வெளிய சைஸு கரிமீன். சூப்பர். ஓகே, டோடி. அங்கே டோடியை பார்ப்போம். டோடி, ஆஹா, சில்லாக வச்சுருக்காங்களே. இதெல்லாம் கோகனட்டா, இல்லை தென்னை மரம் கல். இந்த வீடியோவை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தோணிருக்கும், பெரிய அளவுக்கு ஹைஜீனா எல்லாம் இல்ல, ரொம்ப கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி இங்க நான் டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃப்ரெஷ்ன்றதுக்கான இடமே கிடையாது. நாங்க ஆர்டர் பண்ண இந்த கடமா இதெல்லாமே வந்து ரொம்பவே சுமாரா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் என் கூட வந்த சர்ஃபிங் ஸ்கூல் ஓனர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஃபேமிலியே வந்து ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலி தான். அவர் அந்த டிஷ் எல்லாத்தையுமே தொட்டு கூட பாக்குறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா அவர் டைரக்டா சொல்லிட்டாரு, ப்ரோ இது எதுவுமே ஃப்ரெஷ் கிடையாது, ரொம்ப நாள் ஆனது, ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்ல வச்சு ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. சரி வாங்கியாச்சே, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க சாப்பிட்டோம். இந்த கல்லுக்கடையோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வஸ்டா இருந்தாலும் வந்த ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சால்ட் ப்ரோ, நோவா அட எடு ப்ரோ, very soft bro. I eat only for the very fresh fish, bro. Oh. So I understand this kind of fish now. So what do you want? அப்ப ஃப்ரெஷ் இல்லன்னு சொல்றாப்ல. அப்ப ஃப்ரெஷ் இல்லன்றீங்க. I'm not saying like that. I understand the fish quality. Okay. அதெல்லாம் சொல்ற, அப்ப ஃப்ரெஷ் இல்லன்றீங்க, அத தான் கேக்குறேன். Getting only fresh fish. Otherwise பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனனால மார்னிங் எடுத்த கல்லு தான் போல இருக்கு. செம ஸ்ட்ராங். கண்டிப்பா காலையில இறக்குன கல்லு ஈவினிங் டைமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இவங்க டிஷ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வஸ்டா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாவே இல்ல, டேஸ்ட் சுத்தமா கிடையாது. அந்த குழம்பு அது எல்லாத்தையுமே ரீஹீட் பண்ணியே வந்து டெய்லி அவங்க தள்ளிட்டு இருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் நல்ல இடமா போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வேற 2 பேர் கூட நான் போயிருந்தேன். எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
வர்க்கலா பக்கத்தில் பரவூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு டோடி ஷாப், அதாவது கல்லுக்கடையில் இருக்கும். கேரளா ஸ்டைலில் ஒரு சின்ன ஒரு ஹட்டு மாதிரி, ஒரு சின்ன ரூம் மாதிரி, அங்கே வந்து நம்ம ப்ரைவேட்டாக உட்காந்து கல் சாப்பிட்லாம். இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச், கேரளாவில் இருக்க சவுத் கேரளா, ஆல்மோஸ்ட் சவுத்து. அங்கே இருக்க வர்க்கலா பீச்சிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டா, இந்த ஆட்டோ சேட்டா தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். வெரி கைண்ட் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல். நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஆல்ரெடி நான் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவைலபிள் இல்லை. சேட்டா கிட்ட கேட்டோம் வேறு எங்கே சேட்டா இருக்குது அப்படின்னோடனே, சரி வாங்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஸோ நான் மோஸ்ட்டாக பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுவேன். டோடி இஸ் லைக் வந்து ஆல்கோஹால் தான். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு வாட்டி நான் வந்து டோடி ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்க அந்த சேட்டா கிட்ட கேட்டேன், இதில் வந்து ஆல்கோஹால் கண்டென்ட் இருக்கா, நான் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது, அண்ட் இதில் ஆல்கோஹால் கண்டென்ட் இருக்குது, போலீஸ் பிடிச்சாங்கன்னா அந்த மிஷின் வச்சு செக் பண்ணாங்கன்னா ஆல்கோஹால் கண்டிப்பாக ரீடிங் காட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ப்ராப்பராக நம்ம நிலையாக இல்லைனா வண்டி ஓட்டக்கூடாது, ஸோ ட்ராவலும் பண்ணக்கூடாது. அதனால தான் வி ப்ரிஃபர் டு கம் இன் ஆட்டோ. ஸோ எல்லாருமே ஆட்டோவில் வந்தோம். ஸோ எல்லாருமே சொல்லும்போது வஹிதா அவங்க இருக்காங்க, அண்ட் வந்து லியா அவங்க இருக்காங்க. வஹிதா வந்து நம்ம டெல்லியில் ஒர்க் பண்ணுறாங்க, அண்ட் லியா வந்துட்டு ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு டூரிஸ்டிங்க, கேரளாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டோடி ட்ரை பண்ண போகிறாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல போகிறாங்க. வில் டேஸ்ட் இட்டா? ஓகே, சியர்ஸ். Hey, not bad, yeah. It's How a is bit it? subtle. How is it? I don't know it's subtle, yeah. Never tasted anything like this, no? No, never. Yeah. It's like sharp Sharp, no? Little sour and and it's flavor. yeah. Yeah, I don't know how. Little fizzy, no? Little fizzy, I right? mean, I don't care how it is as long as it's cold. Nice. Yeah. Refreshing, no? Yeah. Seriously. refreshing. After this drive, it's like refreshing. That was followers, but yeah. Oh, building. ஸோ அப்படியே இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஃபிஸியாக இருக்குது பாருங்க, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க. நைஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆக்சுவலி. இந்த ஷாப்பில் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். காலையிலன்றதுனால கல்லு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் வந்து ப்ரான் ஸ்குவிட் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் எனக்காக. பட் என் கூட வந்த ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க பியூர் வெஜிடேரியன். ஸோ அவங்க நான்வெஜ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னப்போ கேரளாவோட லோக்கல் டிஷ்ஷான மரவள்ளி கிழங்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு கைஸ், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கனவா கொஞ்சம் ப்ரானை பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கு. மரவள்ளி கிழங்கு கப்பா, இது வந்து கனவா செம்ம திக்கு சைஸ், பெருசாக இருக்கு பாருங்க. டேஸ்ட் அண்ட் ட்ரை இட். Yeah, that would be really good. That is like potato. It's like potato. It comes from the ground. Mashed, but Comes from the ground. But how's the taste? good. And the texture is Very soft. Yeah. It just blends. Just potatoes or what do you have? I don't. No, just salt and normal boil. They have boiled it. That's all. Look at the prawn. The lobster one. Yeah, that was so big. Yeah, you should show this. Yeah, it's good. Focus out, Yeah. Oh, They didn't give that, sister. there's a stick in between. செம்ம கிறிஸ்பு, அதான் ஷெல் இருக்கு. Who eats with the shell on? Idiot. Hey, we can eat with the shell. And they have some stick inside. They have a stick inside. Superb. Bamboo stick? Looks like a bamboo stick. No, normal stick. Normal. I think maybe the curry leaf. Curry leaf with this stick. Wow. சூப்பராக இருக்கு. Nice, na? Really good. See the flesh? Very tasty. It's so fresh. Yes, fresh. You didn't follow you on Instagram? It's good. It's like, I love to explore food. Especially seafood. Amazing. I love it because So I'm going to taste this. I mean, I can't pay extra for this. See, if you shut the camera. Pepper. Oh, pepper? Try it. Really Nice, no? It's soft, yeah.
I told you, no? Yeah. Usually it's very rough. This is like very soft. It's a squid. Taste the coconut flavor, pepper, ஆமாம் good amount of masala, Ama. onion, it's perfect. ஆமாம். இந்த கல்லுக்கடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, கொஞ்சம் டீசெண்டாகவும் இருந்தது. ஸோ நீங்க ஒரு கல்லு கடைக்கு போறீங்கன்னா மார்னிங் டைம்ல போங்க, ஈவினிங் டைம் போயிடாதீங்க. கல்லோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் தான். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இங்க ஆர்டர் பண்ண இந்த ப்ரானு கடமெல்லாம் டேஸ்ட் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதை முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு லோக்கல் டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போற வழியில ஒரு ரோட்டு கடையில நிறுத்தினேன். அந்த ரோட்டு கடையில பார்த்தீங்கன்னா நிறைய பலகாரங்கள் வித்துக்கிட்டு இருந்தாங்க. கேரளாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பலகாரமும் அங்கே அவைலபிளா இருந்தது, அதுதான் பழம்பொரி. ஸோ அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இது என்னது, இது நல்லா இருக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க அதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க. இட்ஸ் வெரி டேஸ்டி, ட்ரை இட். ஹே, சூப்பராக இருக்கும், நீங்கள் சாப்பிடுங்க. ஐ கிவ் யூ அஷூரன்ஸ் 100% யூ லவ் இட். டேக் அ பைட். Is it good? Yeah, it is. It's sweet. அதுதான் சொல்கிறேன். ஹவுஸ் இட்? கிரேட்டா? Very good. It's fried banana. And what is you I had think some... it's better. பெட்டர். நைஸ். ஆயிலி? யூ ஃபீல் ஆயிலி? Yes, I do. But yeah, it's better. பட் இட்ஸ் worth it, right? Yeah. Yeah. Yeah, it's worth it. பழம்பொரி. So we're having palamburi. We're having palamburi. என்னன்னா உள்ள பழம், நேந்திரம் பழம். Oh, I mean you're not here. Really good. சூப்பர். Really good. You want to say in Tamil? Okay, tell me. Yeah. Nalla. Nalla. Irukku. Irukku. Yeah. Nalla irukku. Or Swedish hai in Hindi. So அதிஷ்டே. In Malayalam is a നന്നായിട്ട് ഉണ്ട്. Nanainte Hindi. നന്നായിട്ട് ഉണ്ട്. How do you say in French? It's good. C'est bon. C'est bon. Yeah. Sibu, it's delicious. Yeah. It's delicious. C'est délicieux. C'est délicieux. Délicieux is delicious. Okay. But just it's good. C'est bon. It's very good. C'est super bon. Super. Yeah. They have some masala and everything. In the chili. Yes. So it is called like molaga bhaji in Tamil. In Malayalam it's melagu bhaji. Melagu bhaji. Yep. And this is பருப்பு வடை. பருப்பு is like dal. Dal. okay, They say no, பருப்பு. let's. So பருப்பு வடை. So this is normal உளுந்தம் வடை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் ஐ பிலீவ். நம்ம ஊர்ல பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க கல்லு குடிக்கலாம் ரொம்ப நல்லது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு அளவுக்கு மேல நீங்க கல்லு குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உடம்புக்கு கெடுதல் தான். இன்கேஸ் நீங்க கேரளா போறீங்க இல்ல நம்ம ஊர்ல கூட நீங்க கல்லு ட்ரை பண்றீங்கன்னா கல்லெல்லாம் குடிச்சிட்டு வண்டி எல்லாம் ஓட்டாதீங்க. ரெஸ்பான்சிபிளா இருங்க. சும்மா டேஸ்ட்டுக்கு வேணா குடிச்சு பார்க்கலாமே தவிர அதை ரெகுலரா ஆக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க கல்லு குடிச்சிருக்கீங்கன்னா எங்க குடிச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன்.